வணக்கம் தோழர்கள். தேர்தலுக்காகவே ஒரு கட்சி இருக்கு. தேர்தலை பட்டு மட்டுமே சிந்திச்சிட்டு இருக்கோம். தேர்தலுக்காக உத்திகளை வகுப்பதே அது முதல் வேலை. தேர்தலுக்காக எதையும் செய்யும். சட்டமாவது ஜனநாயகமாவது தூக்கி எறிஞ்சிட்டு நிக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது பாஜக தான். தேர்தல் ஆணையத்தவே கூட்டு சேர்த்துக்கிட்டு தேர்தலை ஒரு கிள்ளுக்கிரையாக ஜனநாயக விரோதமாக தெளிவா பயன்படுத்தி ஆரிய பார்ப்பன கும்பலை அதிகாரத்தில் அமர்த்தி கார்ப்பரேட்டுக்கு கால் கழுவுறதா அவங்களுடைய ஒட்டுமொத்த அஜெண்டாவே. இந்த ஆண்டு இறுதியில பீகார் தேர்தல் வரப்போகுது இல்லையா, அதுக்காக தேர்தல் ஆணையத்தை வச்சு ஒரு உள்ளடி வேலை பார்க்க, அதுல தேர்தல் ஆணையம் கையின் களவுமா சிக்க வீடியோ ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க அங்க இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள். இதுல சிக்கி சீரழியுது தேர்தல் ஆணையம். என்னடா பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம 56 இன்ச்சு மோடி. என்ன நடந்தது? இந்த ஆண்டு இறுதியில தேர்தல் நடக்க போது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தேர்தல்ல எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்னு உறுதி எடுத்ததுனாலதான் பெஹல்காம் தாக்குதல்ல எவஞ்சத்தா எனக்கு நானு 24x7 கொட்டாய் போட்டு படுத்திருக்கிறாரு நம்ம 56 இன்ச்சு மோடி. பீகார்ல தான் குடியிருக்காரு. சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனா தேர்தல் ஆணையத்தை வச்சு ஒரு உள்ளடி வேலை பார்த்தானுங்க. இதைத்தாங்க ராகுல் காந்தி கத்திக்கிட்டு இருந்தாரு. ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஏங்க இவங்க தேர்தல் திருடர்கள்ங்க, தேர்தலையே திருடிடுவானுங்க. மகாராஷ்டிரா மாடல்னு ஒண்ணு இருக்கு. தேர்தல்ல எப்படி ஜெயிக்கணும்னு ஒரு உத்தியை கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ஒரு தொகுதிக்கு 35,000 பேர் 38,000 பேரை சேர்த்து விட்டுட்டு எல்லாம் நாங்க போற போக்குல ஜெயிச்சிட்டோம்னு காட்டிக்கிறது. அதுலயும் தேர்தல் அன்னைக்கு 5 to 6 மணிக்குள்ள 75 லட்சத்துக்கும் மேற்பட்டோர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அது எப்படிங்க ஒரு மணி நேரத்துல 75 லட்சம் பேர் ஓட்டு போட முடியும்? ஒரு ஆளுக்கு ஒரு நிமிஷம் வச்சாலும் 3 மணி நேரம் வேணும். 1 மணி நேரத்துல எப்படி போட்டான் அப்படின்னு கணக்கு வழக்க வச்சு கொடைஞ்சா தேர்தல் ஆணையம் கண்டுக்கவே இல்ல. அவங்க நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிச்சிட்டோம், எங்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜே கிடையாது, எங்கிட்ட அது இல்ல இது இல்லன்னு நீதிமன்றத்துல நம்ம கொடைகிறோம், அவன் கண்டுக்கிறதே இல்ல. இப்படியாக உள்ளடி வேலையை பார்த்து மகாராஷ்டிரா ஜெயிச்சாங்க. இந்த 5 to 6 உள்ளடி வேலை பார்த்தாங்க. நம்ம மட்டும் எதிர்க்கல. நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இணையர் பரகல பிரபாகரன் அதை முதல்ல கேள்வி எழுப்பினதே அவர்தான். அது எப்படிங்க 1 மணி நேரத்துல 75 லட்சம் பேர் ஓட்டு போட முடியும்? என்னங்க நடக்குது அங்க? ஜீபுமா நடக்குதா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த மெத்தடத்தான் இன்றைக்கு பீகார்ல பயன்படுத்திட்டு இருக்கு இந்த கும்பல். என்ன வடிவத்துல? நாம வாக்காளர் பட்டியலை சரி பண்றோம், சிறப்பு வாக்காளர் பட்டியல் சரி செய்கிற வேலை அப்படின்னு களத்துல இறங்கிருக்கு. இதை நம்ம விரிவா பார்த்துட்டோம். இந்த சிறப்பு வாக்காளர் சரிபார்ப்பதுல 14 ஆவணங்கள் தேவையில்லைன்ட்டான். ரேஷன் கார்டு செல்லாது, ஆதார் கார்டு செல்லாது, அப்புறம் ஓட்டர் கார்டு செல்லாது. ஏப்பா ஓட்டர் கார்டே செல்லாதா? ஆமா செல்லாது. இப்படி நீ எந்த கார்டு வச்சிருந்தாலும் செல்லாது. எதுதாயா செல்லும்? உன் பெர்த் சர்டிபிகேட் கொண்டு வா. இல்லன்னா உங்க அப்பா அம்மா எந்த ஊர்ல வாழ்ந்தாங்களோ அங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கொண்டு வா அப்படின்னு கேக்குறான். இது எங்க போய் கொண்டு வர? பெர்த் சர்டிபிகேட்டே 90களுக்கு மேலதான் பெரிய அளவுல பயன்பாட்டுக்கே வந்துச்சு. தமிழ்நாட்டுல 80கள்ல வர ஆரம்பிச்சது. 90கள்ல நம்ம ஓரளவுக்கு கரெக்டா வர ஆரம்பிச்சோம். 2000 சில்லறை எல்லாம் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம படிச்சிருக்கோம், ஓரளவுக்கு ஆவணப்படுத்துறது நம்ம கையில இருக்கு. அரசும் அதை விரிவுபடுத்துச்சு. ஆனா அங்க என்ன படிக்கவே இல்லையே. துப்பாக்கியை வச்சு டுப்புன்னு சுட்டுட்டு இருக்கான். அவன் எங்க போய் சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வருவான்? அப்ப கொண்டு வர முடியலன்னா அவன் ஓட்டு போட முடியாது. அப்ப யாரால கொண்டு வர முடியாது? எந்த ஆவணங்கள் இல்லாம யார் இருப்பா? ஏழை எளிய உழைக்கிற மக்கள் தானே இருக்காது. அவன் தானே போய் ரோட்ல நின்னு கஷ்டப்பட்டு 10 நாள் காத்திருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வர அவங்களால முடியாது. நேரம் இல்ல, அதுக்கு வாய்ப்பும் இல்ல. அப்ப இத சாக்கா வச்சு 1.5 கோடி பேரை காலி பண்றதுக்கான வேலையில மோடி அரசு இறங்கி இருக்கிறது தேர்தல் ஆணையத்தை வைத்து. பாருங்க இந்த அம்மாவை. हमको लोग का पहचान पत्र अलावा कुछ नहीं है। क्या पहचान पत्र में क्या क्या है आप लोग के पास? हम लोग के लेबर कार्ड है, वोटर आईडी है, आधार कार्ड है, और इसके बाद हमारे पास कुछ नहीं है। मजदूरी करते हैं, रोड किनारे में बसे हुए हैं। जमीन आपका अपना है? नहीं, अपना कहाँ से आया जमीन? हम लोग तो मजदूरी करते हैं। आज सरकार के जमीन में बसे हुए हैं। हम लोगों को कोई अवस्था भी नहीं है। अच्छा, यहाँ पर நம்ம என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் 20 வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட சர்டிபிகேட் கேட்டாங்க. நான் ஆதார் கார்டு இருக்குன்னு சொன்னேன், ரேஷன் கார்டு இருக்குன்னு சொன்னேன், நான் லேபர் கார்டு கூட வச்சிருக்கேன். இந்தாங்க ஓட்டர் ஐடி எடுத்து கொடுத்தேன். இது எதுவும் செல்லாதுன்ட்டாங்க. ஓட்டு போறதுக்கு ஓட்டர் ஐடியே செல்லாதுன்னு சொல்ற ஒரே நாடு நம்ம நாடத்தையா இருக்கும். செல்லாதுன்ட்டாங்க. இப்ப என்னால ஓட்டு போட முடியாதுன்னு அந்த அம்மா சொல்றாங்க. புரியுதுங்களா? இதுதான் அவங்க எதிர்பார்த்தது. யாரெல்லாம் ஓட்டு போட முடியாது? விவசாயி, தொழிலாளி, பாட்டாளி, சிறுபான்மை மக்கள், எதிர்கட்சியினர், இவங்க எல்லாம் ஓட்டு போட முடியாது. இவங்க ஓட்ட பூரா காலி பண்ணிட்டு போற போக்குல ஜெயிக்கலாம், போலி ஓட்டர்களை உள்ள சேர்த்துட்டு அதனாலதான் உட்கார்றாங்க. இந்த வீடியோல சிக்கிறாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கு வர்றேன். அதுலதான் சிக்கிருக்கானுங்க. போலியா பல பேரை சேர்த்து, பல பேரை செத்துட்டன்றது, பல பேரை சேர்த்து விட்டுறது, இந்த உள்ளடி வேலையை பார்த்துதான்
அவசர அவசரமா இந்த பட்டியல் வாக்காளர் பட்டியலை சரி செய்யறோம்னு இறங்கியிருக்காங்க. நீங்க தான் சரி செய்ய போறீங்கல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கலாமே, ஏன் 4 மாசத்துக்கு முன்னாடி செய்யறீங்க? சரி, ஒரு சர்டிபிகேட் கேக்குறீங்க, வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு 2-3 மாசம் டைம் கொடுக்க வேண்டாமா? ஏன் 1 மாசத்துக்குள்ள கொடுக்கணும்னா, நீங்க யாரும் சர்டிபிகேட் கொடுக்க கூடாது, நீங்க யாரும் ஓட்டு போடக்கூடாது, அதான் எங்க வேலை அப்படின்னு தேர்தல் ஆணையம் ரொம்ப தெளிவா இருக்கு. எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தருங்க, அவரை பேட்டி எடுக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இட்ஸ் அன்ஃபேர், இது நேர்மையான வழியே கிடையாது, இது ஃபேரே கிடையாது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. பாருங்களேன். It is unfair. It is unfair to the people. I think it is even unfair to the machinery which is being asked to undertake this task. பாத்தீங்கல்ல, ஒரு எலெக்ஷன் கமிஷனரா இருந்தவரே என்ன சொல்றாரு, இது அன்ஃபேர், இது நேர்மையான வழி இல்ல, இது சரியான வழி இல்ல, இது நியாயமான வழி இல்ல அப்படின்னு தேர்தல் ஆணையத்துல ஆணையரா இருந்தவரே சொல்றாரு. பாத்துக்கோங்க. ஹதிகார் மாவட்டத்துல பர்சோய் அப்படின்ற ஒரு ஊரு, அங்க ஒரு பிடபிள்யூடில ஒர்க் பண்ற ஒரு ஆபீசர், அவர் நேர நீதிமன்றத்திலே போய் தான் வேலையை ரிசைன் பண்ணிருக்காருங்க. எதுக்குயா அப்படின்னா, ஐயா என்ன டார்ச்சர் பண்றாங்கயா, 1 மாசத்துக்குள்ள நீங்க எல்லா ஓட்டுதையும் முடிச்சு கொடுங்க, எங்க கையில எல்லாத்தையும் சும்மா சைன் பண்ணி விட்டுருங்க, இவன் செத்துட்டியா அப்படின்னு டேபிள் ஒர்க் பண்ணி எனக்கு கொடுங்கன்னு நீ அழுத்துறாங்க, என்னால தாங்க முடியல, இந்த ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காரு. அது பரபரப்பா ஓடிட்டு இருக்காங்க. இப்படி பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ராகுல் காந்தி இது பண்றாரு, ஒரு பக்கம் நீதிமன்றம் நீங்க ஆதார் கார்டை ஐடென்டி கார்டா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி உச்ச நீதிமன்றமே உங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டாங்க. எந்த கார்டும் செல்லாது. நாங்க நினைக்கிறவன் உயிரோட இருக்கேன்னு சொல்லுவோம், நாங்க நினைக்காதவன் செத்துட்டியான்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் தேர்தல் ஆணையம் வேலை பார்த்துட்டு. அப்படி தேர்தல் ஆணையம் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள பீகார்ல இருக்கிற மூத்த பத்திரிகையாளர் அஜித் அஞ்சும் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் ஒரு வீடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அந்த வீடியோல என்ன பண்றாங்கன்னா, நிறைய ஃபார்ம் இருக்கு, கையில ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு அவங்களா ஒரு பேரை குறிக்கிறாங்க, நம்பரை குறிக்கிறாங்க, அவங்களா கையெழுத்து போட்டுக்கிறாங்க. இதுதான் அந்த வீடியோ பாருங்க. सब सादा बंडल है, इसमें किसी में कुछ नाम नहीं लिखा हुआ है, मतलब ऊपर जो चुनाव आयोग का है और उसके बाद सब अधूरा भरा हुआ, कुछ भी सारे कॉलम खाली, पीछे कोई सिग्नेचर नहीं है और ये सब लोग अब धनाधन इसमें. பாத்தீங்கல்ல, இங்கிட்ட ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அவர் கையில ஒரு ஃபார்ம் இருக்கு, அவரா குறிக்கிறாரு, அவரா கையெழுத்து போடுறாரு. அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுதுங்களா? வீட்டுக்கு போய் ஆளுகளை சந்திச்சு உயிரோடு இருக்காங்களா இல்லையா, மாற்றி போயிட்டாங்களா வேற இடத்துக்கு, அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. இங்கேயே உட்கார்ந்துகிட்டு அவங்களா ஒரு குறிப்பிட்ட பேரை போடுறது, மாற்று அப்படின்னு எழுதி விட்டுறது, இங்க உட்காந்துக்கிறது, அவங்களே ஒரு குறிப்பிட்ட பேர் செத்துட்டாங்க அப்படின்னு அவங்களா போட்டுட்டு அவங்க போடுற, அதாவது அந்த வீட்டாளுங்க போடுற மாதிரி கையெழுத்தை இவங்களே போட்டு ஃபார்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுதான் இந்தியாவே அதிர்ச்சி அடைஞ்ச வீடியோ. கடந்த 1 வாரமா இதான் பேசு பொருளா இருந்தது. அதுக்கு பின்னாடி நடந்த ரியாக்ஷன் சேர்த்தா நம்ம பேச போறப்போ இதை பார்த்த உடனே தேர்தல் ஆணையருக்கு அல்ல விட்டுருச்சு. ஐயோ அப்படின்னு அந்த மாநிலத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதை இல்லன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அவரே ஒரு வீடியோவும் வெளியிடுறாரு. அந்த 10 பேர்ல உட்கார்ந்து எழுதிட்டு இருந்த ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதை வச்சு நாங்க இல்லங்க, நாங்க ஒழுங்கா தாங்க பண்ணோம், செத்து போனவங்களை தான் செத்து போயிட்டாங்கன்னு குறிச்சோம், அட்ரஸ் மாதிரி போனவங்க வேற இடத்துக்கு புலம்பெயர்ந்தவங்க இவங்களுக்கு தான் மாற்றுன்னு போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு யோகிய மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. எக்ஸ் தளத்துல எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஃபேக்ட் செக் பண்றோம் அப்படின்னு அந்த வீடியோவை எடுத்து பக்காவா செக் பண்ணி உருட்டி விட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையத்தை. அப்படி என்ன செக் பண்ணாங்கன்னு கேக்குறீங்களா? ஒரு ஆண் அந்த பணியாளர் லெப்ட் சைட்ல உட்கார்ந்துருக்க ஆண் பணியாளர், அவரு ஒரு பெண்ணுடைய ஃபார்மை வச்சு, சாந்தி தேவின்ற பெண்ணுடைய ஃபார்மை வச்சுக்கிட்டு அவரே கையெழுத்து போட்டுக்கிறாரு, சாந்தி தேவின்னு. இந்த பக்கம் ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க சந்திர பிரகாஷ் அப்படின்ற ஒரு ஆணுடையதை வச்சு அவங்களா கையெழுத்து போட்டுக்கிறாங்க. இதை எடுத்து ஃபேக்ட் செக் பண்ணி வெளியே போட்டாச்சு. தேர்தல் ஆணையம் பதறிக்கிட்டு பயந்துகிட்டு உடனே 2வது அறிக்கை வெளியிடுறாங்க. நாங்க இறந்து போனவங்க தனியா, மாத்தி போனவங்களை தனியான அதுல மாற்று, இறந்தவங்கன்னு குறிச்சு அவங்க கீழே அவங்களுடைய பெயரை குறிக்கிறது தான் இந்த இது, வேற ஒண்ணும் இல்லைன்னு ஒரு 2வது ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. உடனே திரும்ப ஃபேக்ட் செக்கர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த முதல்ல ஃபார்ம் வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா தேர்தல் ஆணையம், அந்த ஃபார்மை வச்சு ஒரு குண்டை போட்டு விட்டுருக்காங்க. என்னவா, நீங்க முதல்ல காமிச்ச அந்த பிள்ளையோடைய ஃபார்ம் மேல பேர் எழுதி கையெழுத்து போட்டுருந்துச்சு, இதுல மேல பேரை மட்டும் எழுதி வச்சிருக்கு. அது எப்படி சாத்தியம்? ஒரு ஆளுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்களா? ஒரே ஃபார்மேட்ல தானே ஃபில் பண்ணுவீங்க. இறந்துட்டாருன்னு சொன்னா இறந்தவருடைய பேரை அவர் கையெழுத்துனா
பெண் இருந்தாலும் அவங்க பேரு கையெழுத்து தானே போடணும். ஒரு ஃபார்ம்ல பேரு கையெழுத்து போட்டிருக்கீங்க, ஒரு ஃபார்ம்ல பேரை எழுதி வச்சிருக்கீங்களே, என்னன்னு 2வது ஒரு அடி அடிக்கவும் கதறிட்டானுங்க இந்த கும்பலு. இப்படி இருக்கும் போதே அந்த பொண்ணு 2வது காமிச்ச ஃபார்ம் இருக்குல்ல, அதுல இறந்துட்டாருன்னு ஒரு பேர் இருந்துச்சுல, அதுலதான் 3ஆவதா சிக்கிட்டாங்க. இங்க வீடியோ போட்டே சிக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துக்காரங்க. சும்மா இருந்தாலும் சிக்கிருக்க மாட்டாங்க. அவங்களே 2வது ஒரு அறிக்கை வெளியிட்டு வீடியோ போட்டாங்களா, அந்த வீடியோல ஒரு ஃபார்ம் இருந்துச்சா, அந்த ஃபார்ம்ல ஒரு பேர் இருந்துச்சா, அந்த பேர்காரர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்களா, அதுல சிக்கிட்டாங்க. ராமாயண் யாதவ் அப்படின்ற ஒரு மகன் சஞ்சய் குமார் செத்துட்டாரு. இதுதான் அவங்க காமிச்ச அந்த பத்திரம். ஆனா என்ன ஆயிடுச்சு, அந்த ஃபார்ம் என்ன ஆகி போச்சுன்னா, அங்க இருக்கிற யூடியூபர்ஸ் இறங்கிட்டாங்க. நம்மள மாதிரி குலவெறி அலைவானுங்க போல இருக்கு, இறங்கிருச்சுங்க. அதுல 2 யூடியூபர்ஸ் ஒரு வேலையை உள் வேலையை பார்த்திருக்காங்க. என்ன வேலை தெரியுமா, நேஷனல் பில்லர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல். அதுல மீனா ராஜ்புத் அப்படின்னு ஒரு பொண்ணு, இவங்க வந்து நேஷனல் பில்லருடைய சேனல்காரங்க. NUPT அப்படின்னு ஒரு நியூஸ் சேனல், அதுவும் யூடியூப் சேனல் தான். ஜோதிஷ் சவுகான் ஒருத்தர். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, முதல்ல செக் பண்றாங்க. இந்த செத்து போனாருன்னு ஒரு அட்டை காட்டுறாங்கல்ல, ஒரு பேர் காட்டுறாங்கல்ல, அப்பா பேரு மகன் பேரு, இது 2யும் போட்டு இதுல ஆன்லைன்ல வாக்காளர் லிஸ்ட்ல தேடுறாங்க. தேடி கரெக்டா அவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு, ஏன்னா அப்பா பேரும் மகன் பேரும் 2யும் போட்டிருக்காங்க இல்லையா, 2 பேரையும் வச்சு அந்த ஆளுங்க எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சு அங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனா சஞ்சய் குமார்ன்ற பையன் செத்துட்டாரு, ராமாயண் என்பவருடைய மகன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, வீட்டுல போய் பார்த்தா கல்லு குண்டா மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, இந்த ஐடி கார்டு, ஓட்டர்ஸ் லிஸ்ட், அப்புறம் அவங்க உள்ள இருந்து எடுத்தது எல்லாம் பாத்துக்கங்க. உங்ககிட்ட ஆதாரத்தை எடுத்து பிடிச்சுங்க. அந்த பிள்ளைங்க எடுத்து என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, மொத்தமா வெளியே போட்டு டோட்டலா தேர்தல் ஆணையத்தை டேமேஜ் பண்ணி விட்டாங்க. பதறிக்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம், கதறிக்கிட்டு இருக்கு. என்னடா இது வெளியே வந்துடுச்சு, இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு மக்கள் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா, இந்த சஞ்சய் குமார் லோக்கல் ஆளு, லோக்கல்லே வேலை பார்த்துட்டு, அங்கேயே விவசாயம் பார்த்துக்கிட்டு, அங்கேயே சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருக்கிறாளு. அவர் வெளியூருக்கு போயிட்டாருங்க, அதனால இல்ல, அதனால அவர் எங்களால கண்டுபிடிக்க முடியல, மாத்திட்டோம் அப்படின்னு பொய் சொல்ல கூட வழி இல்ல. அதான் இங்க பிரச்சனையே. இப்ப கையும் களவுமா ஒன்னொன்னா ஒட்டச்சு ஆளும் பெருமா மொத்தமா சுத்து போட்டு தேர்தல் ஆணையத்தை துவச்சு தொங்க போட்டிருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவும், நீ பார்லிமெண்ட்ல கூட இதுக்காக இதை உடனே நிறுத்துங்க அப்படின்னு போராட்டம் நடத்தினதை நம்ம பார்த்தோம். உச்ச நீதிமன்றம் இதுல தலையிடணும். இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், இவ்வளோ பெரிய போர்ஜரி நடக்குதுன்னா உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இதை உடனே நிறுத்தணும். நாளைக்கு பின்னாடி தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு மெதுவா பாருங்க, இனிமேல் இதை சேர்க்கறது வைக்கிறது அப்படின்னு எதையுமே செய்யக்கூடாது, இப்படியே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் நிறுத்தணும். அப்படி இல்லைன்னா தேர்தல் கேலி கூத்தா போகும், ஜனநாயகம் செத்து போகும். அதை உச்ச நீதிமன்றம் தான் குறைஞ்சபட்சம் காப்பாற்றணும். நாங்க கத்தலாம், ராகுல் காந்தியே போராடினாலும் நீதி கிடைக்கணும் அப்படின்னா நீதிமன்றத்தான் வரணும். அதனால நீதிமன்றத்தை சுயமோட்டாவை கையில் எடுத்து, இல்ல அது மேல நடந்துகிட்டு இருக்கிற வழக்கின் மீது இந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்தமா இந்த வாக்காளர் பட்டியலை சரி பண்றோம் அப்படின்னு சொல்ற இந்த தேர்தல் ஆணையத்தின் அடாவடித்தனத்தை, அயோக்கியத்தனத்தை தடுத்து நிறுத்தணும். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக சாமானிய மக்களை சொந்த நாட்டிலேயே அடையாளமற்றவர்களாக இந்த கூட்டம் மாற்றி இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஓட்டு பிரச்சனை இல்ல, குடியுரிமை பிரச்சனை.